நம்முடைய பிரகாசம் வெளிச்சமாக இருக்கணும். விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று எல்லாரும் நம்முடைய நற்கிரைகளை பார்த்து நம்மை புகழணும் என்று தேவன் விருப்பப்படலைங்க. நற்கிரைகளை பார்த்து இவங்க எவ்வளோ நல்லவங்க, இவங்க எவ்வளோ தாராளம் உள்ளவங்க, இவங்க எவ்வளோ காசு எல்லாருக்கும் இறைக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை பற்றி யாரும் பேசணும் என்பது ஆண்டுடைய நோக்கம் இல்லை. அவர் சொல்றார், உங்களுடைய நற்கிரைகள் மூலமாக யார் மகிமைப்படணுங்க? பிதாவாகிய தேவன் மகிமைப்படும். எல்லாருக்கும் முன்பதாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் என்று ஆண்டவர் சொல்றார். பிலிப்பியர் 2:14 மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 14-16 வரைக்கும் வாசிங்களேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த கோணலான மாறுபாடான இந்த சந்ததி மத்தியில் நான் உன்னை என்னுடைய வெளிச்சமாக நான் நிறுத்தியிருக்கிறேன். நீங்கள் வாழ்கின்ற விதம் அவர்களை என்னுடைய ராஜ்யத்திற்கு நேராக திருப்பணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த கேள்விதான் நான் இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். ஐயா, உங்களுக்குள் காணப்படுகின்ற வெளிச்சம் பிரகாசிக்கின்றதா? மற்றவர்கள் பார்க்க முடியுதா அந்த வெளிச்சத்தை? உங்களுடைய சாட்சி மற்றவர்கள் அறிந்திருக்கின்றார்களா? நீங்கள் ஏதோ ரகசியமாக உங்கள் தெருவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? அல்ல, இந்த கோணலான மாறுபாடான இந்த நாட்களில் தேவனுக்காக வைராக்கியமாக உங்களுடைய வெளிச்சத்தை எல்லாரும் கண்டறிகின்ற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த நாட்களில் அதுதாங்க தேவை. இந்த பெரிய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சந்திங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அது எப்படிங்க நடக்கும்? எப்படிங்க எழுப்புதல் வரும்? நீங்களும் நானும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று, ஆண்டவரே உமக்காக பிரகாசமாக நான் ஒரு ஒளியாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய சாட்சி எல்லாரும் பார்க்கணும், என்னுடைய சாட்சி எல்லாரும் கேட்கணும் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவனும் எழும்பி நின்று அவர்கள் இருக்கின்ற இடங்களில் தேவனுக்காக பிரகாசமான சுடராக மாறினார்கள்னா இன்றைக்கு இந்திய தேசத்தை ஆண்டவர் நிச்சயம் சந்திப்பாருங்க. கோயம்புத்தூர் பட்டணத்தை மாற்றுவாருங்க. இன்றைக்கு உங்கள் தெருவில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தேவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது நிச்சயம்.